crocodiles going without food even one whole year. ஒரு வருஷம் கூட சாப்பிடாம அவங்களால இருக்க முடியும் ஆனா பாவம். சோ கண்ணுக்கு பக்கத்துல கிழிஞ்ச மாதிரி ஒரு ஸ்லிட் போகுதா, அது வந்து அதோட காது. சோ those are the ears. அந்த சைடும் அப்படி இருக்கும். பார்த்துட்டே இருக்கு எதுக்கு நீங்க நிக்கிறீங்கன்னு. நம்மள கண்ணுக்கு பின்னாடி அந்த ஸ்லிட் போறது வந்து காது அதோடது. என்ன ஃபுட் கொடுப்பீங்க? சிக்கன். மத்த இதுக்கு வந்து ஃபிஷ்ஷும் போகும். ஆனா நீங்க வெளிய பார்த்ததே பெருசு இன்னைக்கு. இல்லாட்டி வெளிய வர மாட்டான். சாப்பாடு தந்தா மட்டும் தான் சார் வெளிய வருவாரு. இங்க இருக்கிறதுல இவங்க தான் பிக். ஆமா. ஆனா இவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க. சோ இவங்களை விட அவங்க பெருசா இருப்பாங்க. மேல் பெருசுன்னு சொல்றாங்க. பட் அவங்க 60 வயசுக்கு மேல ரெண்டு பேரும். சோ ஓகே, that is there. எவ்வளவு weight இருக்கும்? 300-400 மேல இருப்பான். ஓ மை காட். எப்படி வெயிட்லாம் நீங்க வந்து செக் பண்ணுவீங்க? அசம்ப்ஷன் தான். இவனை தூக்கிட்டு செக் பண்ணலாம் முடியாது. நம்ம நார்மல் மகர் crocodile கிட்டத்தட்ட 100 கிலோக்கு வந்துரும். க்ளோஸ் டு 80-90. இவன் மகர்லாம் இல்ல, டபுள் சைஸ் ட்ரிபிள் சைஸ்ல இருக்கா. சோ மல்டிப்ளையர். சோ இப்போ நம்ம வெயிட் செக் பண்றதோ இல்ல வந்துட்டு லென்த் செக் பண்றதோ? லென்த் you can check. They'll catch the crocodile. அந்த டேப் இருக்கும்ல, அதை வச்சுட்டு செக் பண்ணிடுவாங்க. இவனுக்கு 35 இயர்ஸ் ஓல்டு. இவன் இங்க தான் பிறந்தான். ஸோ மேசிவ் சைஸ். எப்பயாவது தான் வருவார் வெளியே. அப்போ சாப்பாடு போடும்போது சால்ட் வாட்டர் crocodile. சால்ட் வாட்டர் crocodiles are the king of crocs-னு சொல்லுவாங்க. they get massive. ஸோ 20 அடி கூட இருக்கு முதல்ல போறதுக்கு. ஒரு 15 இருப்பான். ஆமா. இப்போ இவனுக்கு 35 தான் ஆகுது. ஸோ டைம் இருக்கு வளர்றதுக்கு. they grow throughout their life. அதனால் ரேப்பிடா இல்ல, வெரி gradually they'll grow. So he has his time. So we are hoping that he'll be a very big chunky boy. Massive big but ரொம்ப சைலண்டா இருக்காரு. But ferocious, right? They are aggressive. இப்போ அதுக்கு முதுகு மேல ரிட்ஜஸ் இருக்குல்ல, திட்டா. இது வந்து ரெண்டு ரீசன் இருக்கும். ஒன்னு வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரொடெக்டிங் தெம்செல்ஃப் ஃப்ரம் அதர் அனிமல்ஸ். சண்டை போடும் போதோ இதோ. இன்னொன்னு, இதெல்லாம் குளிர் ரத்த பிராணி, கோல்ட் பிளடட். ஸோ வெயிலில் போய் காயணும், அப்சர்வ் பண்ணணும் ஹீட்டை. அப்சர்வ் பண்ணி தம் பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பின்னாடி வந்து ஹெல்ப் பண்ணும் அப்சர்வ் பண்ணிக்க. அதாவது இதுக்குள்ள எப்படி இருக்கும்னா ஒரு எலும்பு, அதுல வந்து பிளேட்லெட்ஸ் இருக்கும். ஸோ அதான் ஹீட் அப்சர்வ் பண்ணும். ஓகே, அங்க போடா. பல்லெல்லாம் பெருசு. கொடுப்பாங்களா ஃபுட்? இல்ல, வீக்லி ஒன்ஸ் தான் உனக்கு சாப்பாடு. எல்லா அனிமல்ஸுக்கும் இப்படி. they are just energy savers. they don't move all the time because இப்போ வைல்டுல கூட ஒரு பெரிய ஜீப்ராவோ என்னமோ சாப்பிட்டுச்சுன்னா ஒரு மாசம் சாப்பிடாதுங்க. So they save their energy. Usually when there is a requirement, maybe that might be the reason they have evolved all the way from dinosaur timeல இருந்து இப்போ வரைக்கும் பார்க்க முடியுதுன்னா, தினந்தோறும் சாப்பாடு தேடி அலையணும்னு இல்ல, சாப்பிட்டதை சேவ் பண்ணி 6 months once பண்ணுவாங்க ஃபுல்லா. பெருசா இருக்கும்போது சின்ன இதெல்லாம் மற்ற crocodiles எல்லாமே வீக்லி ஒன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணும். And summer timeல இன்னும் little more would be there. And also summer timeல when the sunlight is more, this algae எல்லாமே ஜாஸ்தி உறிஞ்சு green color ஆக ஆரம்பிக்கும். அதே விண்டர்ல அந்த green இருக்காது. சம்மர்ல ஆரம்பிச்சு இப்படி அந்த greenலாம் பார்க்க ஆரம்பிச்சோன்னா ஐயோ வெயில் வந்துருச்சுடா அப்படின்னு தெரியும். ஓகே, இது க்ளீன் பண்றது பெரிய ப்ராசஸ் இல்லையா? ஐயோ ரொம்ப. ஒரு நாள் 2 நாள் ஆகும் இதெல்லாம் ரெடி பண்ண. இது எப்படி அப்ப அது வரைக்கும் இவங்களை எப்படி தண்ணி வெளியே எடுப்பாங்க? அதுக்கே ஒரு நாள் ஆயிரும் ரொம்ப தண்ணி. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து சம்பேர் தெல்னோ இதெல்லாம் நடக்குதுன்ட்டு ஒரு 2-3 பேர் நிப்பாங்க. இவனுக்கு இது பண்ணிட்டு கடன் உள்ள இறங்கி கிளீனிங் நடக்கும். சப்போஸ் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறதெல்லாம் நீங்க எப்படி வந்து அது இப்போ கீப்பர்ஸ் சொன்னோம் இல்லையா, எல்லாத்துக்குமே கீப்பர்ஸ் இருப்பாங்க. கீப்பர்ஸ் வந்து பாப்பாங்க, எதுவும் ப்ராப்ளம்னா உடனே நிக்கல் சக் சொல்லிடுவாங்க. சொன்ன பிறகு அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் நடக்கும். கொஞ்சம் உடனே இமீடியட் ரியாக்ஷன் இல்ல, பாப்போம் என்னன்ட்டு இன்னும் கொஞ்சம் க்ளோஸா கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் they'll make a decision. So நிக்கல் சார் அப்படி நீங்க சொன்னீங்களே, so what is duty? அவங்க வந்து ஃபுட் போடுறாங்க, but what's his duty? he is the one, he's the curator of the zoo. So எல்லா அனிமல்ஸ் எப்படி இருக்கு, ஹெல்த் நல்லா இருக்கா, கரெக்டா சாப்பிடுதா, என்க்ளோஷர் ப்ராப்பரா இருக்கா, அது மாதிரி எல்லாமே அனிமலோட வெல்பீயிங் he takes care completely.